Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு கிரேவி செய்ய போறோம். இந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடமே சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நல்ல டேஸ்டா காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் சேர்த்துடுறேன். எப்போவுமே காலிஃப்ளவரை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா வெளில வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுடு தண்ணியிலே இருக்கட்டும். மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்து பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழி கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன். சின்னதாக இருக்கிற பச்சை மிளகாய் 2 எடுத்து இது போல் கீரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். தக்காளியோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள் கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெசிபியோட கலரே நல்லா தூக்கி கொடுக்கும் பீட்ரூட் சேர்க்கறதுனால. அது மட்டும் இல்லாமல் ரெசிபி கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும், சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன சைஸில் பாதி பீட்ரூட் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். தக்காளியோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். மஞ்சள் தூள் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதும் உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கணும். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சமைக்கிற வரைக்குமே உருளைக்கிழங்கு தண்ணியிலே போட்டுக்கணும், அப்படி இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். 5 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து பாதி அளவுக்காவது வெந்திருக்கும். சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இப்போ சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். சுடு தண்ணியில் போட்டதுனாலே காலிஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணோம்னா கரெக்டாக சரியாக போய்டும், எல்லாம் வெந்து கரெக்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டேன். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கிரேவி வந்து சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாதத்தோடு இந்த கிரேவி ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.